எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட போகிறோமா ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த வாரத்தில்? இல்லை கண்ணா டபுள் ரேலி என்ஜாய் பண்ணுன்னு இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிறோமா அப்படின்றது தெரில. அதாவது சொன்னால் நம்ப மாட்டீங்க நண்பர்களே, 1500 பாயிண்ட்டுகள் போன 5 நாட்களில் நிஃப்டி ஏறி இருக்கு. இது சாதாரண விஷயமே இல்லை. இதனால தான் பல பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு என் போர்ட்ஃபோலியோலாம் சந்தோஷம் தான். இன்னும் எத்தனையோ பேர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் எதனால் வந்தது, எங்கிருந்து வந்தது? எல்லாம் இந்த 1500 பாயிண்ட் நிஃப்டி ஏறிய ஒரே காரணத்தினால தான் சந்தோஷம் என்பது வந்தது. ஸோ அடுத்த வாரத்தில் கொடுத்த சந்தோஷத்தை அவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்துருமான்னு தெரில. ஏன்னா நெகட்டிவ் செய்திகள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எந்த விதமான போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் நடைபெறவில்லை. அந்த சீஸ்ஃபயர், அந்த 20 நாள் போர் நிறுத்தம் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியாக இருக்குது. அதுபோக ஒவ்வொரு ஷேர்களுக்கும் தனித்தனியாக வர்ற மாதிரி Q4 ரிசல்ட்ஸ் என்பது பாசிட்டிவ் ரீசனாக இருக்குது. ஆட நாராயணா, இதை கவனிச்சிங்களா நண்பர்களே? அதாவது டபுள் ரேலி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1500 பாயிண்ட் இப்போ ஏறினதுக்கே பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 5%, 10% ஏறி வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் போர்ட்ஃபோலியோ கையில் இருக்கிறதெல்லாம் விற்று விட்டுட்டாங்க. ஒருவேளை டபுள் ரேலி அப்படின்னு வந்துச்சுன்னா கையில் ஷேர் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த கவலை மட்டும் மறுபடி வரக்கூடாது. அதனால் 1500 பாயிண்ட் ஏறினது ஓகே. சில நாட்களிலேயே அது கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடி போகட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணமும் தற்போது பலர் இடத்துல இருக்குது. ஸோ எது எப்படியோ அடுத்த வாரத்தில் டபுள் ரேலி இன்னொரு 1500 பாயிண்ட் என்பது ஏறப்போகிறதா, அல்லது கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்ற மாதிரி 1500 பாயிண்ட் இறக்க போகிறாங்களா? ஸோ கேப் அப்பா கேப் டவுனா நாளைக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பல நண்பர்கள் வேறு விதமாக எதிர்பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்ற மாதிரி. ஜெயபிரதா அப்படின்ற நண்பர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 2000 பாயிண்ட் கேப் டவுன் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது எப்படிங்க 2000 பாயிண்ட்டெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு எப்படி 2000 பாயிண்ட் இறங்குற அளவுக்கு நம்மளுக்கு அவங்களுக்குமா சண்டை கிடக்குது? நம்மளுக்கு ஏதோ க்ரூட் ஆயில் கிடைக்கல, எல்பிஜி கிடைக்கல அப்படின்ற நேரடி பாதிப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய பொருளாதாரம் அடிபடுது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக அவ்வளோதான், பூமாதேவியே வாயை பழக்க போகிறா, எல்லாரும் உள்ளே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்றது தெரில. சரி பார்ப்போம். 2000 பாயிண்ட் இறங்குனா எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, சந்தோஷம்தான். நிறைய பேர் விற்று வச்சவங்க எல்லாருமே போய் திரும்பி வாங்கிக்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு பலே கில்லாடி நண்பர், அவர் பேர் முகு. இந்த ட்ரம்ப் இப்படித்தான் என்னத்தையாவது ஒன்று செய்வார், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒப்பந்தம் வராதுன்னு நினச்சி தான் நான் எல்லா பொசிஷனையும் போன வாரம் வெள்ளிக்கிழமையே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கில்லாடியான ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. ஒரு நண்பர் சொல்கிறாரு, பத்மநாபன் அப்படின்ற ஒரு நண்பர், இன்ட்ராடே நான் பண்ணுறேன், அதை எப்படி பண்ணினாலும் லாஸ் ஆகுது, 90,000 ரூபா லாஸ் அப்படின்றார். இது சும்மா சாதாரண அமௌண்ட் இல்லைங்க. 90,000 ரூபாய் இன்ட்ராடேல லாஸ் அப்படின்றது ரொம்ப சீரியஸான விஷயந்தான். இது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றது எடுக்கிறீங்க. 9:15 9:20 வரைக்கும் ட்ரேட் ஆகிறது எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் ஆனதுக்கு மேலே ஸ்டாக் மூவ்மெண்ட் காட்டும் பொழுதோ, அல்லது அதை உடச்சிட்டு கீழே போகும் பொழுதோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே உடச்சிட்டு போச்சுன்னா பை பண்ணி பார்க்கலான்னு யோசிப்பாங்க, அல்லது கீழே போச்சுன்னா சரி செல் பண்ணி சம்பாரித்து பார்க்கலாமா இன்ட்ராடேயில் அப்படின்ற மாதிரி யோசித்து பார்ப்பாங்க. ரெண்டுக்கும் ஸ்டாப் லாஸ் என்பது அவங்க வச்சு தான் ஆகணும். இருக்கிறதுலே இன்ட்ராடேயில் இந்த மாதிரி உருப்படியான ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த உலகத்திலே பல பேர் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதை தவிர்த்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கிடைக்கக்கூடியது வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு உருப்படியான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளும் வேலை செய்யாத பொழுது, அதாவது அவன் பாட்டுக்கு கண்டமேனிக்கு கிழக்கையும் மேக்கையும் தெற்கையும் வடக்கையும் போனான்னு வச்சுங்க, பூரா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளத்தினாலேயோ அல்லது டிசிப்ளின் ப்ராப்ளம், கரெக்டாக 1% லாபம் எடுக்கணும்,
0.25% வந்தாவே நஷ்டத்தில் வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரொம்ப சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்றை பண்ணி அல்லது இன்ட்ராடேக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சும் நஷ்டத்தில் புக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுனா கண்டிப்பாக பெரும்பாலும் இன்ட்ராடே என்பது லாஸாக ஆகும். எனக்கு தெரிஞ்சு டெட் கேட் பவுன்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குங்க நண்பர்களே. அது பண்ணுறவங்க தான் நிறைய பேர் பயந்துக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு 10,000 ஷேர்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, இன்ட்ராடேயில் ஏதோ ஒரு கொஞ்சோண்டு ஒரு பங்கு ஏறுதுன்னா ஒரு 500 மட்டும் விற்று பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் விற்று பார்ப்பாங்க. அந்த விற்றதுக்கப்புறம் கீழே இறங்குது அப்படின்னா ஒரு ரூபா இறங்கினா கூட சரி 500 ரூபா ஆச்சேன்னு புக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க வித்த ரேட்டுக்கு மேலே போய்கிட்டே இருந்தால் கூட அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா மீதி இன்னும் 9,500 ஷேர் வந்து இன்னும் நஷ்டத்துலாம் இருக்குது. அதனால் மேலே வந்ததுன்னா இப்போ பரவாயில்ல, இன்னும் 9,500 ஷேர் கையில் உட்காந்துருக்கேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துட்டான்னு வச்சிங்களேன், கீழே விழுந்துட்டு மறுபடியும் லேசாக மேலே வரையில் மறுபடியும் ஒரு 500 விற்று பார்ப்பாங்க. அவன் கீழே வந்தால் சரி ஒரு 500 ரூபா கிடைக்குதே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிக்கு கையில் இருக்கக்கூடிய பங்குகளையே வச்சு ஷார்ட் செல்லிங் ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் வந்து சில நேரங்களில் என்ன அதில் என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்ட்ராடே என்பது எல்லாருக்குமே செட் ஆகாது. பயப்படாமல் ட்ரேட் பண்ணுறவங்க யார், அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிசிப்ளின்லாம் வந்து அவங்களுக்கு உபயோகம் ஆகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் டிசிப்ளினையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி கூட வந்து இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த மாதிரி டெட் கேட் பவுன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றி பார்க்கலாம். ஆனால் டிசிப்ளினை மாற்றி பார்க்க முடியுமா? முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு தான் டிசிப்ளின் வேணும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஏன் ஆவரேஜ் பண்ணுறது ஒரு நல்ல சக்ஸஸ் ஃபார்முலா தான் பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து கீழேருந்து ஒரு 1,500 பாயிண்ட் வேகமாக மேலே ஏறி வந்துட்டான். அதனால் ஆவரேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி வந்துடுச்சு. இனி அடுத்தடுத்த நாளில் இந்த மாதிரி ஆவரேஜ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உதவுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் கூட வசந்த்னு ஒரு நண்பர், அவர் இப்படி தான் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் போல். இருக்கிறதுலே கும்பா ஸ்டாக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது, ஏன்னா அவன் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சவன் தான். அப்பேற்பட்ட கும்பா குட்டிக்குள்ளேயே போய் ஆவரேஜ் பண்ண இந்த வசந்த் அவர்கள் ஒரு மாதிரி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன், கிட்டத்தட்ட 2,500 ஷேர் ஆளை விட்றா சாமின்னு விற்றுட்டு வெளியே ஓடி வந்துட்டேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ஆவரேஜ் என்பது உதவி அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மார்க்கெட் வந்து கீழிருந்து பவுன்ஸ் ஆகணும். எப்படியோ பல்வேறு ஷேர்கள் நம்மளை தப்பிக்க வச்சா மகிழ்ச்சியே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது பிரபலமான ஒரு பங்கு தான். இந்த பங்கு தற்போது என்ன பண்ணியிருக்கான் 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கான். 400 to ஆல்மோஸ்ட் 800 பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலிருந்து 700 வரைக்கும் வந்திருக்கான். ஒரு 30% தான் லாபம் என்பது பண்ணியிருக்கான். சரி, அப்போ இந்த 2026 கடைசிக்கு ஒரு இந்த வேனெல்லாம் வச்சு கடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு 20-30% இவன் தன்னுடைய லோன்லேருந்து லாபம் சம்பாதிச்சு தருவானா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தற்போதைக்கு அதனுடைய லோன்லேருந்து ஒரு 11% மட்டும்தான் மேல் நோக்கி ஏறி இருக்கு. இது ஒரு கும்பா ரிட்டர்ன் தான். ஆக்சுவலாக அவனுடைய கடந்த 2 வருடத்தை கம்பேர் பண்ணில ஒரு என்னடனா 80-100% சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். இன்னொரு இடம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் 2 வருஷத்தில். அப்போ இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் 11% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவன் போன வருஷத்தை மாதிரி இன்னொரு 20% ஏற வேண்டியது பெண்டிங் இருக்கா, அல்லது அதுக்கு முந்தின அது எதுக்கு அந்த பேராசை? ஒரு வருஷத்துக்கு 30-40% லோவிலிருந்து ஏறி கொடுத்தானுன்னா கூட போதும் தான். ஸோ இந்த ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு எதிர்காலத்தில் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குமா அல்லது மேலே ஏறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்கிறாரு, அட நல்ல ஷேர்களை வாங்கிட்டு பேசாமல் கம்முன்னு தான் உட்காருங்களேன், கம்முன்னு உட்காந்தாவே லாபம் வந்துருமாட்டிருக்கு. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல ஒரு பங்கை வாங்குகிறோம், அவன் கீழே கூட போகிறான், போயிட்டு போகிறான், நம்ம கம்முன்னு உட்காந்துருந்தா கூட அவன் பாட்டுக்கு திரும்பி மேல் நோக்கி வரும்பொழுது நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துட்றான் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறாப்புல.
இப்போ இதை தான் பல பேர் ஃபாலோங்க பண்ணுறாங்க நண்பர்களே. லட்சக்கணக்கான மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு கொட்டுறாங்க. ஏன்னு கேளுங்க, மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக பணத்தை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் வேறு எங்கேயும் போய் எதையும் வாங்க முடியாது. போய் லேண்டு வாங்கலான்னா 40 லட்சம் 50 லட்சம் கொண்டு வாங்கன்றாங்க. அட கோல்டு ஒரு ஆசைக்கு வீட்டம்மாவுக்கு ஒரு வளையல் வாங்கி போடலான்னா கூட போய் 2-3 லட்சத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். மல்லிப்பூ வாங்கி நம்ம மைண்டர் மாதிரி கையில் சுற்றிக்கிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு காமிக்கிறனா கூட ஒரு மல்லிப்பூ வாங்குறதுக்கு 40-50 ரூபா கேட்குறாங்க. அதான் மக்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு எல்லாம் 500 ரூபா 1000 ரூபாய்னு மாதமான சம்பளத்தை வாங்கி மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பணத்தை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் போன மாதத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 32,087 கோடியை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமாக மட்டுமே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே பணம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, எஸ்ஐபி என்பது ரொம்பவுமே டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட். 10-20 வருஷத்துக்கு மாதம் ஒரு அமௌண்ட் அப்படின்றது போட்டுக்கிட்டே வரக்கூடிய ஒரு ரொம்ப டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த பணம் இப்போ வரைக்கும் நீ வார் எங்கே வேணாலும் நடக்கட்டும், மார்க்கெட் எப்படி வேணாலும் கிராஷ் ஆகட்டும், நாங்கள் சீப்பான விலைக்கு வாங்குறோமா இல்லை காஸ்ட்லி அதிகமாக இருக்கும் பொழுது நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது மார்க்கெட் இறங்குது ஏறுது என்னமோ ஆகிட்டு போகுது, நாங்கள் டிசிப்ளினாக பணத்தை கொட்டிக்கிட்டே இருப்போம் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக போன மாதத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்குன்னா 32,087 கோடி வந்திருக்கு. இதுதான் எஸ்ஐபியினுடைய தகவல். ஒரு நண்பர் சொல்கிறார், அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி கமெண்ட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரே குஜாலாக இருந்தது. ஓ, பெரிய அளவில் என்னமோ பண்ண போகிறானுங்கண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்தா அவன் ஏறவனையும் சேர்த்து கெடுத்து விட்டுட்டான். நிஃப்டி மட்டும் போன வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி 500 பாயிண்ட் பக்கம் ஏறி ஒரு ரெக்கார்டு பண்ணியிருந்திருக்கும். அதில் ஒரு 200-300 பாயிண்ட் ஏற விடாமல் கீழே இறக்கி விட்டது யாருன்னா டிசிஎஸ். கும்பா பாடிட்டான் ப்ரோ, கும்பா பாடிட்டான் டிசிஎஸ். இன்னொரு நண்பருமே அதான் சொல்கிறார், நான் இந்த டிசிஎஸ் ஷேரினுடைய விலையை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் அது எனக்கு நஷ்டம்னே காமிச்சிக்கிட்டு இருக்கு, ஐ ஹேட் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நீங்கள் மட்டுமா? எல்லாருக்குமே போட்ட பணம் என்பது மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அவன் என்னைக்காவது கீழே இறங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு துக்கமாக தான் இருக்கும். ஏறிட்டே இருக்கணும்னா அதுக்கு பேங்க் எஃப்டியில் தான் போடணும். அங்கே தான் நம்மளுக்கு பணத்தை சேஃப்டி பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதம் வட்டியும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போட்ட பணம் என்றைக்குமே இப்படி மேலே ராக்கெட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆஹா, இங்கே பாருங்கள், இன்னொரு நண்பர், எங்கள் அறிவுக்கு என்ன திறந்துட்டீங்க, இத்தனை நாள் நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தோம் திண்ணையில், எங்கள் மனசில் பாடுபடணுன்ற விதையை விதைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் 1000 ஷேர்களை வாங்கணும், அது டிவிடெண்ட் ஸ்டாக்குகளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஐஓசியில் 1000 வாங்கணும், பிபிசியில் 1000 வாங்கணும், ஐடிசியில் 1000 வாங்கணும். ஸோ மொத்தமாக இவர் எவ்வளவு ஆயிரங்கள்னால் 6000 பங்குகளை யோசித்து வச்சுருக்கார். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய்ன்னு ஆவரேஜாக டிவிடெண்ட் போடுங்க. 5 ரூபாய்ன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறாப்புல. சரிங்க, டிவிடெண்டுக்குன்னு ஆசைப்பட்டு உள்ளே இறங்கி ஒருவேளை அந்த ஷேரினுடைய விலையே ஏறிடுச்சுன்னா அது கூட ஒரு மகிழ்ச்சி தான். மனுஷன் அதோட நிற்கல, மறுபடியும் நான் டிசிஎஸ், விப்ரோ, எல்என்டி போன்ற பங்குகளையெல்லாம் 100 ஷேர் பிடிக்கிறதுனா அது பெரிய விஷயந்தான். ஏன்னா அது ஒரு பங்கினுடைய விலையே 3,961 ரூபாய். அதை பற்றி உனக்கு என்ன கவலை மேன், நான் வீட்டம்மாயிட்டு தான் காசு கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களை துரத்தி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த 31,000 ஈஸ்மை ட்ரிப் ஷேர் தாங்க, அதுதாங்க என் சொத்து அப்படின்றாரு. ஆனால் இந்த சொத்து மதிப்பு என்பது ராக்கெட் மாதிரி மேலே போகாமல் தற்சமயத்துக்கு கீழே தான் இருந்தது. இடையில எப்போவோ ஒரு சம்பவம் நடந்தப்போ திடீர்னு ஒரு ஸ்பைக் அடித்தான். அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக அதில் மாற்றம் வரல. எதுக்கு அந்த ஸ்பைக் அடித்தான்னு தெரில. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 ரூபாயிலிருந்து 11 வரைக்கும் போனால் அப்புறம் மறுபடியும் அதே 6 ரூபாயில் போய் விழுந்துட்டு இப்போ 8 ரூபாய்ன்னு வந்திருக்கான். இவருக்கு இன்னும் ஒரு ஸ்பைக் அடிக்க மாட்டேங்க. ஸோ இந்த வரக்கூடிய Q4 ரிசல்ட்ஸில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதில் பாருங்கள் நண்பர்களே, இந்த ஈஸ்மை ட்ரிப் மாதிரி இல்லை, எத்தனையோ பேர் லட்சமான பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு நீ அடுத்தது என்ன, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு
இவன்லாம் வருஷத்துக்கு ஒருக்காவெல்லாம் சம்பாரிச்சு தரல. அப்படியே கூட ஒரு பங்கு பார்த்தோமே, ஐசிசி ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், அவன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்தில் 80% சம்பாரிச்சு கொடுத்தான், இன்னொரு வருஷத்தில் 30% சம்பாரிச்சு கொடுத்தான். இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு தெரில, நஷ்டமா லாபமா என்றது தெரில. அதே சமயம் இந்த தீபக் நைட்ரேட் பங்குகள்லாம் பார்த்தா இவன் மொத்தமே ஒரே 2 முறை தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 2021 ஒரு தடவை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், 2024 ஒரு தடவை சம்பாரிச்சு கொடுத்தா, 2025 10 பைசா சம்பாரிச்சு தரல. அப்போ இது போன்ற பங்குகள்லாம் லாபம் செய்தா நஷ்டம் செய்தானா, இப்போதைக்கு அவன் லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அது நஷ்டமான கம்பெனி ஆகலை. அதனால் இது அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன செய்யும் அப்படின்ற கேள்வி வருது. அதே மாதிரி இந்த ஐஆர்எம் எனர்ஜி அப்படின்ற பங்கு, அதுவுமே பாவம் ரொம்ப கடுமையான சரிவு. 2025 ஏதோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட 60% சம்பாரிச்சு கொடுத்துருக்கா தன்னுடைய லோன்லேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் மறுபடியும் இந்த 225 ரூபா ரேஞ்சில் போய் மறுபடியும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், இன்னொரு ரவுண்டுக்கு இது கொடுப்பானோ அப்படின்ற நப்பாசியில் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 3 மாதம் ஆகியும் அந்த பங்கு எந்த பக்கம் போகும்ன்ற விடை தெரியல. இப்போ வரைக்கும் அது கீழே தான் இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் லாபம் செய்யக்கூடிய பங்குலனா இப்போ வரைக்கும் இவனு லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த ஐஆர்எம் எனர்ஜி அப்படின்ற பங்கு இன்னும் நஷ்டமான பங்காக இது மாறல. அதே மாதிரி தான் இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பங்குமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரில. பட் இவன் கொஞ்சம் நல்லவன் தான். இவன் வந்து எத்தனை ரவுண்டு போயிருக்கான், 2025. ஆனால் ஒரு ரவுண்டு கூட உருப்படியான ரவுண்டு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்துட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா இன்னொரு முறை சம்பாரிச்சு தரணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டு. இவன் வந்து ஏச ஊசலாக அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு வார்த்தை தான். அது ஏச ஊசல் அப்படின்னா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மூமெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு யாருமே சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணா பின்னான்னு ஒரு ரவுண்டு. ஸோ அந்த ரவுண்டினுடைய அடிவாரத்தில் இப்போ வந்து விழுந்திருக்கான். இப்போ தான் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இந்த பங்கு வந்து மறுபடியும் இந்த வருஷத்தில் ஏதாவது போன வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி போன வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்ருக்கான். ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் வந்து பணத்தை நஷ்டப்படுத்தி விடுவானா இல்லை லாபத்தை கொண்டு வருவானா, என்ன செய்ய போகிறது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு வந்திருக்கு. அதனால் நண்பர்களே, அடுத்த வாரத்தில் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் வருமா அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1500 பாயிண்ட்டுகள் டபுள் ஆனால் டபுள் ரேலி வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்டாக் இருக்காது, நிறைய பேர் விற்று விட்ருப்பாங்க போன வாரத்திலே. அதனால் டபுள் ரேலி வர்றதை விடவும் கீழே ஒரு 1500 பாயிண்ட் வந்தால் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் Q4 ரிசல்ட் என்பது அடுத்த வாரங்களில் வர வேண்டியது இருக்கிறதுனால அந்த சம்பந்தப்பட்ட பங்குகளை ஏதாவது ஒரு 10-20% ஏற்றி விட்டாலும் நம்மளுக்கு மகிழ்ச்சியே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.